யாருக்காக? ஜெபிக்கிற உனக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் அற்புதம் செய்வார் அவனுக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு மனுஷனுடைய வாசல் மேல திறக்கணும்னு சொன்னா உன்னுடைய ஜெபம் சரியாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். அந்த யாக்கோபு என்ற மனுஷன் படுத்து தூங்கும் பொழுது நித்திரையிலே அந்த வழியில என்ன சொல்றான்? தரிசனத்தை பார்க்கிறான். இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவன் இருக்கிறத பார்க்கிறான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பரலோக தரிசனம் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் மகிமையை பார்க்க போறீங்க. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் வானம் திறக்கப்படும். நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் வானம் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வானத்து தேவன் திறக்கப்படுறாரு. எதற்காக? உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி வானத்து தேவன் திறக்கப்படுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கூனி குறுகி உட்கார்ந்து இருக்கிற, பயந்து உட்கார்ந்து இருக்கிற, நடுங்கி உட்கார்ந்து இருக்கிற உனக்கா இயேசுப்பா வானத்து தேவன் திறக்கப்படுறாரு. எதற்காக? நன்மை அனுப்பி தரும்படியாக, கர்த்தர் தன்னை கொடுக்கும்படியாக இயேசு அனுப்பி கொடுக்கப்படுறாரு. எத்தனை பேர் வார்த்தை ஆமென் ஒத்துக்கிறீங்க? அங்கே வசனம் வாசிக்கிறோம். வானம் திறக்கப்பட்டது. யாருக்கு? யாக்கோபுக்கு. ஏன் திறக்கப்பட்டு தெரியுமா? தள்ளப்பட்டவனாக வந்தான், ஒழுக்கப்பட்டு வந்தான். கர்த்தரை சுத்தம் சவன் பயந்து ஓடி வருகிறான். யாரும் விசாரிக்க முடியல. அந்த சமயம் தான் தேவனுடைய வானம் திறக்கப்படுகிறது. யாருக்கு? திக்கற்ற மக்களுக்கு. எத்தனை பேர் சுவாசிக்க? உனக்கு எனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு எனக்கு பெரிய பரலோக மகிமை காத்திருக்கிறது, பரலோகம் காத்திருக்கிறது. என் வானம் திறக்கப்படுறாரு. எதற்காக? நன்மை கத்தவனை பேசும்படிக்கு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு யாகப்பத்திரிக்கை செய்யும்போது ஒரு சொப்பனத்தை பார்த்தான், தரிசனத்தை பார்த்தான். கர்த்தர் மேலே பேசுறாரு. யாக்கோபே உன்னை பெருக செய்வேன், யாக்கோபே உன்னை உயர்த்த போகிறேன், யாக்கோபே சந்ததியை பெருக பண்ணுவேன். நீ ஒரு மனுஷனா வந்திருக்கிற, நீ பெரிய கூட்டம் மாற்ற போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைகளை? இன்னைக்கு ஒரு மனுஷனா உட்காந்துருக்கு, கர்த்தர் பெரிய கூட்டமா கர்த்தர் மாற்ற போறாரு. உனக்கு வானம் திறக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய செய்ய போகிறார். இந்த வார்த்தையின் வல்லமை உண்மையில இறங்கி வருகிறது, பிரசனம் இறங்கி வருகிறது. ஒரு கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வானம் திறக்கப்படுமா? நான் திக்கற்ற ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, யாரும் இல்லை சொல்லி கலங்கி உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தருடைய வானத்தை தேவன் திறக்கப்படுறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் நன்மை இறங்கி வரப்போகிறது. யாக்கோபு தூங்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. திக்கற்ற மக்கள் கர்த்தர் வானத்தை திறப்பாரா? தேவன் திறக்கப்படுறாரு. பரலோகம் திறக்கப்படுமா? திறக்கப்படும். திறந்த வாசல் உண்டாகுமா? திறந்த வாசல் உண்டாகும். யாருக்காக? திக்கற்ற உனக்கா இயேசுப்பா வானத்தை தேவன் திறக்க போறாரு. நீ ஏழை அல்ல, திக்கற்ற பாத்திரம் இல்லை. உனக்கு மேலாக மகிமை காத்திருக்கிறது, ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, வல்லமை காத்திருக்கிறது, ஜெனரேஷன் காத்திருக்கிறது. கர்த்தர் உயர்த்துவது நிச்சயமாகி விட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக ஒரு கையை தட்டி சொல், ஆண்டவரே இந்த சந்ததி பெருக பண்ண போய் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிருள் வந்து சூழ்ந்திடும். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிருள் வந்து சூழ்ந்திடும்.
they were sleeping. உள்ளத்துல பெரிய பாரம், நான் திக்கற்றவன் ஆச்சு, எனக்கு யார் எனக்கு தரிசனம் கொடுப்பாங்க, யார் எனக்கு பேசுவாங்க. அப்போதான் வானம் திறக்கப்பட்ட கர்த்தர் பேசினார், யாக்கோபே நீ படுத்திருக்கிற பூமியை சொந்தமாக்கி தருவேன், நீ தனி மனுஷனா படுத்திருக்கிற பெரிய கூட்டமா மாற்ற போறேன், பெரிய சந்ததியாய் மாற்ற போறேன். நீ தனித்த மக்களா இருக்கீங்க, கர்த்தர் சந்ததி கர்த்தர் பெருக பண்ண போறாரு. நீ பெரிய கூட்டமாய் மாற போறீங்க, திரள் கூட்டமா நீங்க மாற போறீங்க, பெரிய சந்ததியா நீங்க மாற போறீங்க. கர்த்தர் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. வானம் திறக்கப்பட போகிறது. உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த கர்த்தர் பரலோக தேவன் திறக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் கிரியை செய்வாரா? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வாரா? வானம் யாருக்கு திறக்கப்படுகிறதா? திக்கற்ற மக்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம கிட்ட படிப்பு குறைவா இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், திக்கற்ற மக்களா இருக்கலாம். உங்க கதை கர்த்தர் இந்த வானத்தை தேவன் திறக்கப்படுறாரு. அவரையே நோக்கி நீ காத்திருக்கிற, அவர் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற இயேசுவை கைவிடுவாரா? கைவிட மாட்டாரு. விலகுவாரா? விலக மாட்டாரு. தூரம் போவாரா? போக மாட்டாரு. உன்னை தூக்கி சுமக்க தேவன் வல்லவராக இருக்கிறாரு. உன்னை காப்பாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். உனக்கு கருணை பெற இயேசுப்பா வல்லவராக இருக்கிறார். நீ ஏன் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற? உனக்கு தேவன் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய வானத்தை திறக்க போறவனுக்காக. வானம் திறக்கப்பட்டா பெரிய மகிமை உனக்கு இறங்கி வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சோர்ந்து போகாம இன்னும் தரிசனம் பெருக போறேன், இன்னும் ஓட போறேன், உட்கார்ந்து இருக்க மாட்டேன், ஓடிக்கொண்டே இருப்ப. கர்த்தரோட பேச 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 வார்த்தை இறங்கி வர வர உன் தரந்த அபிஷேகம் இறங்கி வர 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 நீ கர்த்தருக்காக ஓடி 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 ஊழி பண்ணிட்டு இருப்ப. கர்த்தராமத்தை உயர்த்தி கொண்டாடுவ. கர்த்தருக்காக நீ ஓடிக்கொண்டே இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுமா? அவன் தரிசனம் பார்த்து சொல்றான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:17 வாசிங்க. 28:17. நித்திரை தெளிந்து இருந்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அடையாளப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் சபையில் தேவன் இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அவர் இருக்கிறார். நமக்கு தேடி வராங்க. இங்க சத்தமா சொல்லுங்க. மக்கள் சபைகள் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. கர்த்தர் சபையில் உலாவி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் இங்க தான் இருக்கிறாரு. இது பயங்கரமான ஸ்தலம். இது பெட்டா கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. தேவனுடைய மகிமை இறங்குற ஸ்தலம். இனிமேல் வானம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த வசனம் வாசிக்கிறோம். வானம் யாருக்கு திறக்கப்படுதா? யாக்கோபுக்கு திறக்கப்படுது. பரலோக மகிமை இறங்கிச்சு. நான் இடத்தை பார்க்கும்போது வெறும் மந்திரம் தான், அது ஒண்ணுமே இல்லை. தேவஸ்தலமாய் மாறிச்சு. நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கை மண்ணான வாழ்க்கை தான். இயேசு மகிமையா மாற்ற போறாரு. கர்த்தர் மாளிகையா மாற்ற போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மண்ணான வாழ்க்கை கர்த்தர் மாளிகையா மாற்ற போறாரு, மகிமையா மாற்ற போறாரு. கர்த்தர் பொன்னாகவே மாற்ற போறாரு. நிச்சயம் நீங்க வார்த்தை கேட்கும்போது மகிழ்ச்சியோட நாமத்திலே உயர்த்த போறீங்க. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா. நல்ல கையை கட்டி சத்தம் போதாது. நல்ல கையை அந்த கையை கட்டி ஆமென் சொல்லுவோம். நல்ல சேர்ந்து நல்லா சொல்லு. நல்ல உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. இந்த ஸ்தலம் பயங்கரமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. மகத்துவமுள்ள கர்த்தர், மகிமுள்ள கர்த்தர் நம்மத்துல உலாவிட்டு இருக்கிறாரு. இந்த கர்த்தரோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. வானம் திறக்கப்படுகிறது. நான் சொல்றேன், நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற? உனக்கு நான் வானத்தை திறக்க போறேன். உன் கையில பைசா இருக்கிறியா? டப்பு இல்லாம இருக்கிற? நான் திறக்க போறேன். ஒரு பெரிய சமதியாய் மாற்ற போறேன். இந்த வார்த்தை யாருக்கு கேட்கிறவங்க கர்த்தர் பேசிக்கிறாரு. ஒரு காலத்தை கர்த்தர் சந்ததி கர்த்தர் பெருக பண்ண போறாரு. சந்ததியை அழிக்க ஒடுக்க பல மக்கள் முயற்சி பண்ணாங்க, பல மாத்திரை முயற்சி பண்ணது, எல்லாம் தோற்று போய்விட்டது. நீங்க தான் ஜெயிக்க எழுந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஜெயிக்க வைக்க போறாரு. இன்னும் பெரிய சந்ததியாய் கர்த்தர் மாற்ற போறாரு. வானம் முழுக்க திறக்கப்பட போகிறது. பரலோகம் திறக்கப்பட போகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. உனக்கு பரிந்து பேச ஆண்டவர் இருக்கிறாரு. நீ தனி மரமா இருக்கிறியா? நீ பெரிய கோப்பா மாற போற. கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ தனி மரமா இருக்கிறியா? பெரிய கோப்பாவை மாற போற. சந்ததி பெருகும், பேர பிள்ளைங்க பெருகுவாங்க, பேட்டிங்க பெருவாங்க, பெருகி முன்ன போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு அவர் நாமத்தை உயர்த்த போகிறார். ஒரு கை கட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் நிறைஞ்சிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
யாக்கோபு தெரிஞ்சு பார்க்குறோம், ஐயோ மண் தரையாச்சு, நான் மண்ணில் படுத்துனே, இந்த ஸ்தலம் மகிமையா மாறிடுச்சு. இதான் வாழ்க்கை. இந்த ஸ்தலம் மண்ணா இருக்குன்னு யோசிக்கிறியா? முன்னு போன பிரச்சனை, பின்ன வந்த பிரச்சனை, எப்படி வாழ போற ஆண்டவரே? எப்படி நெருக்கத்தை சமாளிக்க போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? மனசு யோசிக்குதா? நீ சொல்லு. நான் மேல் நோக்கி பார்க்கும்போது எனக்கு பரலோகம் திறக்கப்பட்டு அங்கிருந்து எனக்கு ஆசீர்வாதம் comes from heaven. நல்ல அங்கிருந்து வரும். எனக்கு ஆசீர்வாதம் அங்கிருந்து வரும். பூமியில் எனக்கு கிடைக்காது. இந்த வார்டெலாம் பிரயாசப்பட்டலாம் பாருங்க. பல காருக்கு ஜோம் பண்ணி பிரயாசப்படுங்க. நான் இனி கார் கற்று கொடுக்குறேன். தேவ சித்தம் அதை சொல்லுங்க. எனக்கு பூமிக்கு ஆசை ஒன்றுங்கிற பரலவான ஆசீர்வாதம் கற்று சொல்லுங்க. பரலோகத்தில் மகிமை காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதை சொல்லுவோம். கையை உயர்த்தி அதற்கு ஒன்று வாசிக்கலாமா? மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் மத்திய 3:15 முதல் வாசிக்கலாம். மத்திய 3:15 முதல் வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடம் கொடு, இப்படி வாசிக்காமா? வாசிமா? எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்பொழுது இடம் கொடுத்தா இயேசு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். முக்கியமான வசனம் இது. யாருக்கு வானம் திறக்கப்படுகிறது? திக்கற்ற மக்களுக்கு. முதல்ல வாசி யாக்கோபு வச்சு. ரெண்டாவது யாருக்கு வானம் திறக்கப்படுகிறதா? இயேசு ஞானஸ்நானம் பெற்று வாசிக்கலாம். ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் பரலோக ராஜ்யம் இல்லையா? வானம் அவருக்கு ஓப்பன் தி ஹெவன். பரலோகம் திறக்கப்பட்டு யாருக்கு? எந்த மனுஷன், எந்த மனுஷி, எந்த ஊழியக்காரன் தேவனுக்கு பயந்து கற்பனை கீழ்ப்படியாத வானம் திறக்கப்படுகிறது. சுவாசிக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்கணுமா? எங்கள் அப்பா கேட்குறேன். ஞானஸ்நானம் எடுக்கணுமா? எங்கள் அண்ணனை கேட்குறேன். ஞானஸ்நானம் எடுக்கணுமா? 10 வருஷம் ஆகட்டும். நீ எவ்வளோ காத்திருக்கிறியோ உன் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற. கர்த்தரோட பேசுகிறாரா? ஞானஸ்நானம் எடுத்துக்கோ. கீழ்ப்படிஞ்சு உனக்கு வானம் திறக்கப்பட்டது. ரெண்டாவது யார் வானம் திறக்கப்படுகிறது? கற்பனை கைக்கொண்ட மக்கள் வானம் திறக்கப்படுகிறது. என்ன கற்பனை? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். 10வது கீழ்ப்படி செய்யும் போது அவனுக்கு பரலோகம் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவாய் கர்த்தர் ஞானஸ்நானம் பெற்று வெளியேறது அதுக்கு வானம் திறக்கப்பட்டு சத்தம் அங்கிருந்து கேட்குது. இவரை நேசகுமாரன் கைவயத்து. ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி பரலோகத்துக்கு வரும். நீ யாரு பரலோகத்துக்கு தெரியும். உன் பேச்சு பரலோகத்துக்கு தெரியும். உன் நடத்த பரலோகத்துக்கு தெரியும். சத்தம் அங்கிருந்து கேட்கும். பிரியமா நேசகுமாரன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவான். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு வானம் யாருக்கு திறக்கப்படுகிறது? பரலோகராஜ்யம் கீழ்ப்படுகிற மக்களுக்கு. கீழ்ப்படுகிற மக்கள் வானம் திறக்கப்படுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று தரை விட்டு வெளியே வரும்பொழுது பரலோகம் திறக்கப்படுது ஆண்டவருக்காக. தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு கீழ்ப்படிங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கீழ்ப்படிங்க, சபைக்கு வாங்க, ஊழியம் செய்யுங்க. வானம் திறக்கப்படும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, அபிஷேக வல்லமையோடு, பிரசன்ன வல்லமையோடு வானம் திறக்கப்பட்ட உனக்கு சாத்தான் அசைக்க முடியாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் உனக்கு பரிந்து பேச பரலோகம் இருக்குது. உன் வாழ்க்கை காப்பாற்ற பரலோகம் இருக்குது. உன் ஊழியத்தை காப்பாற்ற பரலோகம் இருக்கு. குடும்பத்தை காப்பாற்ற பரலோகம் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்படி ஆயத்தமா இருக்கிறியா? இப்படி ஆயத்தமா இருக்கிறியா? வானம் திறக்கப்படுமா? வார்த்தை கீழ்ப்படிங்க, ஜபத்தை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. 2 கையை மேல உயர்த்தி இயேசுவாகிய கர்த்தர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு கரை விட்டு மேல வராது. வானம் திறக்கப்பட்டது. என்ன பெரிய அற்புதமா! வீட்டு இறங்கி வரான், தூதன் இறங்கி வரான். பிதா சத்தம் எடுக்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? வாசிங்க. தேவ ஆவி புறாய் போல் இறங்கி
பாருங்க, அபிஷேகம் வந்து இறங்கிச்சு, இதோட வார்த்தை இறங்கிச்சு, பரிசுத்தம் இறங்கிட்டாரு. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பரலோகமே பார்க்குது, பரலோகம் பார்க்க போகுது. நீ பெற்ற அபிஷேகம் உலகம் பார்க்க போகுது, வரம் உலகம் பார்க்க போகுது, கிரியின் உலகம் பார்க்க போகுது, நீ செய்ய அடுத்த உலகம் பார்க்க போகுது, சாத்தானும் பார்க்க போகிறான். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? நீ நடந்தா அற்புதம், நீ பார்த்தா அற்புதம், நீ பேசினா அற்புதம், நீ தொட்டா அற்புதம், வேடினா அற்புதம், நீ ஜெபிச்ச அற்புதம். கர்த்தர் செய்து கொண்டே வருவாரு. கர்த்தர் செய்வார் உனக்காக. கைத்தடி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வல்லமை உண்மை இறங்க போகுது, இப்போ இறங்க போகுது. இயேசு அதே புறான் அபிஷேகம் உண்மையில இறங்க போகுது, சிறுப்பில் இறங்க போகுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வானம் திறக்கப்படுகிறது, பல்லவம் திறக்கப்படுகிறது. புறாவுடைய இந்த பசு அபிஷேகம் உண்மையில இறங்கிச்சே இருக்குது. இப்போ இயேசு இறங்கின வல்லமை உண்மையில இறங்கிச்சிருக்குது. இந்த நிமிஷமே சுற்றி ஏறிய அக்கினி அபிஷேகம், அக்கினி வல்லமை, அக்கினி பிரவாசம் இறங்கி கொண்டே இருக்குது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. சத்தத்தை உயர்த்தி கையை தட்டி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1980 வருஷம் ஆகஸ்ட் 15 ஞானஸ்நானம் பெற்ற 1980 கத்தரிசி 9 நான் இறங்கின ஒரு பெரிய குளம். அது கத்தரிசி சொன்னேன். தண்ணி கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு மழை தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. இறங்கிட்டு நிமிரும் பொழுது பாஸ்டர்களை கேட்டார், தங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வேணும் சொல்லி. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அந்நிய பாஷை பேசணும், வல்லமையாக ஊழியம் செய்யணும். பேசலாம். எனக்கு ஜெபம் பண்ணார். இந்த கத்தரி சொல்லுங்கள். நான் சொன்ன 3வது நாள் கத்தரி சொல்கிறோம். எங்கள் சபையில் அபிஷேகம் போட்டு வச்சா ஃபாஸ்டிங் ப்ரேயர். பேசலாம். நான் 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணேன். ஞாபகம் எடுத்து பிற்பாடு கத்தரி சொல்கிறேன். கரெக்டாக 3வது நாள் முடியும் பொழுது கத்தை நிரப்ப ஆரம்பித்தார். சட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு. கத்தரி சொல்கிறேன். பண்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கத்தை நிரப்பிட்டது. எனக்கு பெற்ற அபிஷேகம் தான் என்னை காத்து கொண்டு வரும். என்னுடைய ஸ்டேட்டஸ் காக்கலை, என்னுடைய பலன் காக்கலை, என் சாப்பாடு என்னை பாதுகாக்கலை, நான் ஓடுற ஓட்டை என்னை பாதுகாக்கலை. எனக்கு பெற்ற அபிஷேகம், 1980 பெற்ற அபிஷேகம் என்னை நிற்க வைக்குது, என்னை பேச வைக்குது, என்னை பாட வைக்குது, ஊழியம் செய்ய வைக்குது, இரவு ஓட வைக்குது. என்னுடைய பலன் கிடையாது, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கீங்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இனிமேல் அபிஷேகத்தில் எதையுமே சாதிக்க முடியும். உடம்புல தரம் கிடையாது, சரித்திர தரம் இல்லை, கைத்தால தரம் இல்லை, ஓட முடியல. நான் விசுவாசிக்கிறேன், பரலோகம் திறக்கப்பட்டவனுக்கு அபிஷேகம் இறங்கி வர போகிறது. உன்னை